வணக்கம். -170 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து -157. ப்ரீமியமில் இருக்கா? எஸ், ப்ரீமியமில் இருக்குது. ரொம்ப ஃப்ளாட் ப்ரீமியம், 20 rupees ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் வந்து வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. நாளைக்கு வந்து மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சான்சஸ் இருக்குது, போகுன்றது நான் சொல்ல, சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், நேற்று வந்து நம்ம பேசியிருந்தோம், முந்தா நேற்று எடுத்து பாருங்கள், கால் நிறைய எழுதியிருந்தாங்க. ஸோ கால் சைடு மேலே தூக்கி ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு, அதனால மேலே இழுத்துட்டு போயிடுச்சு. நேத்தோட வீடியோவில் நீங்கள் பாருங்கள், புட் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 5.5 crores புட்டு மொத்தமாக எழுதியிருக்கிறாங்க. கரண்ட் லெவலில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா சர்ன்னு அப்படியே இழுத்துட்டு போகும். ஷார்ட் கவரிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். நீங்கள் வந்து இன்றைக்கி ஆப்ஷன் செயின் நீங்கள் வந்து எடுத்து பார்க்க முடியும்னு சொன்னால், இன்றைக்கான எக்ஸ்பைரி 24th ஜூலைக்கான எக்ஸ்பைரியான ஆப்ஷன் செயின்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபியூச்சர்ஸில் இது நிஃப்டியோடது 25,200. அதில் தான் நேற்று வந்து மார்க்கெட் நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் 80 lakh புட்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. 25,150 வந்து 66 lakhsனே நீங்கள் சொல்லலாம். 25,100 வந்து ஆல்மோஸ்ட் 55 lakhs புட்டு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. 25,050 ஆல்மோஸ்ட் 1.90 crore புட்டு வந்து எழுதப்பட்டு உள்ளது. ஸோ அந்த லெவலில் வந்து இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராபப்ளி அந்த லெவலில் அந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் வந்து அந்த ஜோனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 20,090 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 20,082 க்ளோஸ் ஆனது. ஸோ மார்க்கெட் வந்து மோர் ஆர் லெஸ் ஆப்ஷன் டேட்டாஸை வச்சுக்கிட்டு அன்னைக்கான கதையை ஓட்டிகிட்ருக்கு. முந்தின நாளில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியுது. வெறும் ஆப்ஷன்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு பண்ண முடியுமா? அது மட்டும் வச்சு பண்ண முடியாது. அது வந்து ஒன் ஆஃப் தி டூல்ஸ். இது இல்லாத ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸ் இருக்குது. இது இல்லாத டாப் 10 ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து எப்பயுமே அனலைஸ் பண்ணுறது வந்து, அது வந்து கிவ்ஸ் யூ த டைரக்ஷன். எந்த சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது அது ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். இது இல்லாத மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு சைடு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு வெதர் வில் பி ஏபிள் டு கெஸ் மார்க்கெட் எப்படி போகுதுன்றது எஸ் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது இப்படி தான் போகுன்றது சொல்கிறதோட இந்த சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை நம்ம எடுக்கிறோம். திஸ் எக்ஸாக்ட்லி வி டீச் இன் அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில். இதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி, எலியட்ஸ் வேவ், இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் வருது. இது வந்து ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன். இது இல்லாத ஆப்ஷன் சைட்லேயும் நம்ம வந்து பிரித்து மேயிரும். தோ இது வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ரைட். என்னோடய லாஸ்ட் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 150 பேர்த்திட்ட 125 பேர்த்திட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து அது எல்லாத்தையும் எசன்ஸ் எடுத்துகிட்டு எதில் காசு பண்ண முடியும், எது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும் போதும் we are not teaching you any strategies. நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்கறதில்ல. அண்ட் ஃபார்முலாஸ் நாங்கள் கொடுக்கறதில்ல. இண்டிகேட்டர் சத்தியமாக செல் பண்ணுறதில்ல. சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே செல் பண்ணுறது கிடையாது. பட் இதுதான் மெத்தடுன்றதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்களோட கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் மோல்ட் பண்ண முடியும். அதை வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் இருக்கட்டும், செல்லிங் இருக்கட்டும், ரெண்டுமே பண்ண முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸை மர்ஜ் பண்ணும் போதும், ப்ளஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணும் போதும், ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் அனாலிசிஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர்ஸ் வரும். அண்ட் இப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது பண்ண முடியும். இன்றைக்கி வந்து வீடியோஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோஸோட கமெண்ட்ஸ் நான் ஆல்மோஸ்ட் எல்லா டேஸோட கமெண்ட்ஸும் நான் பார்க்குறது உண்டு. இன்றைக்கி வந்து ஒரு 20 கமெண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்களாம் யாருன்றது எனக்கு தெரியும். வெட்டி பசங்க, அவங்களும் பண்ண மாட்டாங்க. என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கு வந்து மண்டேல ஏறாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிப்ஸ் வேணும். ரைட். இந்த ப்ரைஸில் வாங்கி இந்த ப்ரைஸில் விற்றுக்குன்றது அது ஒரு கேரக்டர்ஸ். ரைட். வி வில் நாட் டாக் அபவுட் தட். வி நோ யாருக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது, நாங்கள் வந்து என்ன டெப்த்தில் பேசுகிறோம். ரைட். அண்ட் எங்கள்கிட்ட வந்து என்ன சரக்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ரைட். அண்ட் ஸோ வி டோன்ட் பாதர் அபவுட் தோஸ் கமெண்ட்ஸ். இதில் இன்னொன்று சில பேர் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து மிஷன் 1 crore நம்ம பேசியிருந்தோன்றது. இங்கே பாருங்கள், மிஷன் 1 crore ஐடியா வாஸ் வெரி சிம்பிள். மக்களை வந்து எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம்
என் பிஸ்னஸ்க்கு நான் சொல்ல, என் பிஸ்னஸில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவே இருக்கிறோம். வாட் இஸ் அவர் பிஸ்னஸ்ன்றது வீணும், வாட் இஸ் அவர் என் பிஸ்னஸ் எது இல்லைன்றதும் எங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 15 வருஷமாக நான் இது வரைக்கும் டிப்ஸே கொடுத்தது கிடையாது. டிப்ஸு மட்டும் நான் கொடுத்து விற்கிறேன்னு சொன்னாவே எனக்கு சரியான காசு வந்திருக்கும். அண்ட் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். இது வரைக்கும் என்னோட எம்டிஎம் ஸ்க்ரீன் போட்டது கிடையாது. இது வரைக்கும் என்னோட டிப்ஸுன்றது நான் கொடுத்தது கிடையாது. திஸ் அ ஓப்பன் சீக்ரெட். அண்ட் டிப்ஸுக்குன்றது நாங்கள் காசு வாங்கினது கிடையாது. இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். ஸோ வி நாட் பாதர் அபவுட் உங்களோட கமெண்ட்டு. அண்ட் எங்களோட சரக்கு என்னான்றது தெரியும். அண்ட் எங்கள் சைடில் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல்ஸ் என்ன ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் எங்கள்கிட்ட இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் தட். சரி, யாருக்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரும் சாட்டர்டே சண்டேலேருந்து நம்மளோட செஷன் ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் அப்ராக்சிமேட்லி அபவுட் 6 months செஷன் இருக்கும். 3-4 monthஸில் வந்து கோர்ஸ் முடிச்சதுக்குமா வீல் ஹாவ் அ லைவ் செஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் கால் பண்ணுங்களா, நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வாஸ் பியூர் ஷார்ட் கவரிங் ஆன் தி புட் சைட். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, டியூஸ்டே அன்றைக்கி கீழே இறங்குச்சு, வெனஸ்டே அன்றைக்கி மேலே போச்சு, மறுபடியும் இன்றைக்கி வந்துச்சு. ஸோ நெட் அதே ஜோனில் தான் நிற்கிது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் 25,000 ஜோனில் வந்து ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கனால அப்போ பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மூவ் எந்த சைடு இருக்கும், அப் சைடா டவுன் சைடா? we will not go into that. currently இது வந்து ஒரு மூவ் வந்துச்சுனால் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்தியா யூகே இன்னைக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். யூகே கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுன்றது இட் ஹாஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. இட் ஹாஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. நம்ம வந்து இங்கேருந்து யூகேக்கு எப்படி நம்ம ஃப்ரீயாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி யூகேலேருந்து இங்கே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மெயின்லி வந்து யூகேலேருந்து என்ன வரும், கார்ஸு, நம்ம ஜாக்வார் கார்ஸ் ஆகட்டும், ரேஞ்ச் ரோவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சீப்பாகும். ஒன்று. ரெண்டாவது வந்து விஸ்கி, ரைட்? பிரிட்டன் இஸ் நோன் ஃபார் ஸ்காட்ச் அண்ட் விஸ்கி. ஸோ இது வந்து சீப்பாகும். லெதர் குட்ஸ், அங்கே வந்து நிறைய லெதர் குட்ஸ் பண்ணி இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறைய விதத்தில் வந்து இது வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம ஆளுங்க எப்பயுமே வந்து நம்மளோட டிஸ்அட்வான்டேஜை வந்து அட்வான்டேஜாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் யாருக்கு மேஜர் அட்வான்டேஜ்னு சொன்னால் நம்ம குரூப்புக்கு, ரைட்? டாடா குரூப்ஸ்க்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது, எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸ். ஏன்னு சொன்னால் ஜாக்வார் மாதிரி காருக்கெலாம் வந்து இப்போ வந்து 100% டியூட்டி இருக்குது. அதுக்கு 10% டியூட்டி இல்லை 20% டியூட்டின்னு சொன்னால் கார் பயங்கர சீப் ஆகிடும். பயங்கர சீப்பாச்சுன்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீமியமாக வந்து விற்றுட்டு போவாங்க. நம்ம வந்து பென்ஸ் ஆகட்டும் இல்லை BMW ஆகட்டும், அதுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது இவங்க வந்து பயங்கர சீப் ஆகிடும். அட்வான்டேஜ். ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியனை வந்து லடாய் போட்டுட்ருக்காங்க. எதில்? ரஷ்யன் ஆயில் நீ வாங்கிட்டு இருக்காங்க. டேய், ரஷ்யன் ஆயிலை வாங்கிறது வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கி ப்ராசஸ் பண்ணி யூரோப்புக்கு தான் வந்து நம்ம டீசலாக விற்றுட்ருக்கோம். அப்போ ரஷ்யாவில் உள்நாட்டு பிரச்சனைக்கோசரம் அவங்க வந்து இந்தியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்டைரக்டாக அவங்க வந்து நயாராவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து தே ஹவ் புட் எ சாங்ஷன். இந்தியா வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்தியாவுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை அவங்க பண்ணுவாங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து எது பெட்டர், எது பெஸ்ட் ஆப்ஷனோ we will do it. உலகத்தில் எங்கே ஆயில் சீப்பாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கிறோம். ஸோ எங்கள் ஆயில் எங்கே வாங்கணும், எங்கே விற்கணுன்றது நீங்கள் சொல்ல தேவையில்லை, we will take careன்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ இதனால யாருக்கு நஷ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு தான் நஷ்டம். இந்தியா அமைதியாக, நீங்கள் டேட்டாஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆன்லைனில் வந்து டேட்டாஸ் ஆர் அவைலபிள். 2024 ஜான்வரியிலேருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நம்மளோட எக்ஸ்போர்ட், டீசல் எக்ஸ்போர்ட் டு யூரோப் வாஸ் 58% ஏறி இருந்துச்சு. யூரோப்புக்கு வந்து இந்தியா பிகேம் எ நம்பர் 1 ஆயில் செல்லர். நினச்சி பாருங்களேன், இந்தியா பிகேம் எ நம்பர் 1 ஆயில் செல்லர். நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து க்ரூடை வாங்கி இங்கே ப்ராசஸ் பண்ணி, 2 பேர் ப்ராசஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ரிலையன்ஸு, இன்னொன்று வந்து நயாரா. ப்ராசஸ் பண்ணி தே எக்ஸ்போர்ட்டட் இட் பேக் டு யூரோப். யூரோப்பை வந்து டேரெக்டாக யூஎஸ்லேருந்து வாங்க மாட்டாங்களா, அது வந்து கெடுதலாம். நம்மள்ட்ட வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இப்போ ஆல் ஆஃப் எ சடன் திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞான உதயம் பிறந்துருச்சு. 2022 இருந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. 25 ஆகஸ்ட்டில் வந்து, ஜூலை மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஞான உதயம் பிறந்துச்சு. யூ ஆர் பையிங் ரஷ்யன் ஆயில்
இது வந்து தப்புன்னு. டேய், நீ வாங்கினதாண்டா ரஷ்யன் ஆயில், நாங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இந்தியா இப்பயும் ஒன்றும் பண்ணல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு டீசலை வந்து ரேதர் தென் டு யூரோப் தே ஸ்டார்டட் செல்லிங் டு ஆஃப்ரிக்கா. இந்த பேச்சு வந்து இப்போ 4-5 நாளாக தான் வந்து வெளியில் வந்திருக்கு. பட் இதை வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் 2024 இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு யூரோப் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் எ சடன் யூரோப் கம்பெனி ஆயில் டீசல் டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக ஆஃப்ரிக்காவுக்கு போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. வியாபாரம் அதே மாதிரி போயிட்டுருக்கு. ரஷ்யாவிலேருந்து ஆயில் வருது, இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம், இங்கே அனுப்புகிறோம், யூரோப்புக்கு போகல, அவ்வளோதான். அப்போ நஷ்டம் யாருக்கு? யூரோப் ஹேஸ் டு பை அட் ஹையர் ப்ரைஸ் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இப்போ வந்து இன்னொன்று இருக்குது, ஈராக்கில் வந்து ஸ்பெஷல் பைப் வந்து போட்டிருக்காங்க டு யூரோப்புக்கு. வந்து ரஷ்யாவிலேருந்து வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து யூரோப்லேருந்து போகுது, கத்தார்லேருந்து கேஸ் போகுது, யூஎஸ்லேருந்து சில கேஸ் எல்லாம் வந்து நம்ம டேங்கர்ஸில் வருது, டேங்கர்ஸில் வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஆகுது, பைப்பில் தான் போகுது. ஸோ இது வந்தனால தே ஹாவ் எ ஆப்ஷன். பட் ஆல் ஆஃப் எ சடன் ரஷ்யன் ஆயில் நவுந்து இவங்க வந்து இங்கேருந்து வாங்கும் போதும் இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் ஷூட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ யூரோப்புக்கு வந்து இன்டைரக்டாக இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக சேங்ஷன் போட்டு அவங்களுக்கு தான் வந்து நஷ்டமாகுது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ பிரிட்டன் கூட வந்து வி ஹவ் ஆல்ரெடி சைன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். யூரோப்பியன் யூனியன் 22 மெம்பர்ஸ் வந்து ரீசெண்டான ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல் தியர் மெம்பர்ஸ் கேம் டு இந்தியா டு பேச்சுவார்த்தை. அப்போ தே ஆர் ஸோ டெஸ்பரேட் ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்போ வரும்போதும் இது மாதிரி சில கிறுக்கன்க, ரைட், இது எல்லாரும் சேர்ந்து பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து பேசுவாங்க, அரசியலில் வந்து எப்பயுமே உண்டு இல்லை. ஸோ இது மாதிரி பேசுறதுல அது இரிட்டன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே தே டோன்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன் வித் சைனா அண்ட் தே வில் நாட் ஹாவ் குட் ரிலேஷன் வித் இந்தியான்னு சொன்னால் யார்கிட்டடா நீ வியாபாரம் பண்ண போகிற, ரைட்? ஆஃப்ரிக்காவில் உன் பொருள் வாங்கிறதுக்கு எக்கனாமிக் பவர்ஸ் கிடையாது, யூஎஸ்க்கு நீ விற்க முடியாது. ஸோ இந்தியாவுக்கு தான் நீ வந்து விற்கணும், இல்லை சைனாவுக்கு விற்றாகணும். அப்போ வேர் இஸ் யுவர் எக்கனாமிக்கல் பவர்? ஸோ முந்தா நேத்தா நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் தட் இந்தியா இந்தியா சைனா பிரேசில் இன்டர்ன் வந்து யூஎஸ்க்கு அடித்தால் என்ன ஆகும்? இந்த மேட்ரை வந்து முந்தா நேத்தோ வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மினிஸ்டரும் வந்து பேசியிருக்கிறார். இப்போ இதே மேட்டர் தான் வந்து யூரோப்புக்கும் அடங்கும். எனிவே, தட்ஸ் அ ஜியோ பாலிட்டிக்ஸ் சைட். அண்ட் இதனால எஃபெக்ட் ஆகுமா? எஸ், இந்தியன் மார்க்கெட்டும் எஃபெக்ட் ஆகும். பட் லாங் ரன்னில் இதெல்லாமே வந்து பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், லாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா வேறு, இப்போ இருக்கிற இந்தியா வேறு. வி ஆர் வெரி கிளியர், நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து அமெரிக்கா சைட்லேயும் இல்லை, ரஷ்யா சைட்லேயும் இல்லை. ரஜினி சொல்லுவார் தெரியுமா, நான் லெஃப்ட்லேயும் இல்லை ரைட்லேயும் இல்லை, அந்த கதை தான், ரைட்? ஸோ இந்தியா இஸ் நெய்தர் வித் அமெரிக்கா நார் வித் ரஷ்யா. நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டீலிங்ஸ் நம்ம பண்ணிட்டு போயிடுறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பாலிட்டிக்ஸ், அரசியலும், நம்ம உள்நாட்டு அரசியல் பற்றி பேசல, இன்டர்நேஷ்னல் அரசியல், பாலிட்டிக்ஸையும் பிஸ்னஸையும் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. குஜூஸ்ப்பா இருக்கிற மினிஸ்டர்ஸு, மெயின் தலை எல்லாமே குஜூஸு. அவங்க வந்து பிஸ்னஸ்னால் என்னதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி தி ஆர் டூயிங் இட். அண்ட் லாங் ரன் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து வி கேன் சி லாட் ஆஃப் அட்வான்டேஜ் வி வில் ஹேவ். இதுக்கான பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 வருஷமாக போட்டிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கான ரிசல்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அண்ட் எக்கனாமிக்கலி ஆல்சோ வி வில் சி லாட் ஆஃப் அட்வான்டேஜ். இன்னொன்று விஷயம், இன்றைக்கி வந்து அனில் அம்பானி, ரைட், ரிலையன்ஸோட அனில் அம்பானி குரூப்பில் வந்து ரைடு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 34 இடத்துல ரைடு போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 3000 கோடி விஷயத்தினால ரைடு போயிட்டுருக்குன்றது ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா 12,000 கோடி வந்து பணத்தை வந்து கையாளப்பட்டது ஒன்று. இதில் வந்து 3000 கோடி வந்து மணியை வந்து டைவர்ட் பண்ணப்பட்டதுன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அனில் அம்பானிக்கு வந்து இதனால் என்ன எஃபெக்ட் ஆக போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனிஸ் என்டையர் ரிலையன்ஸ் அனில் அம்பானி குரூப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. எனிவே அனில் அம்பானி வந்து ஆக்டிவ் பிஸ்னஸ், தோ அவர் டைரெக்டாக இறங்கல, அவங்க பசங்க இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பசங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும்.
ரைட்? அந்த முற்றுப்புள்ளி வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ், அதாவது இவங்கள்ட்ட வந்து பணம் வசூல் பண்ணப்படுமா ஒன்று, இல்லை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்க போகுதான்றது நம்ம பார்க்கணும். பட் டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் மூவ். ஒரு விதத்தில் வந்து எடுத்து பார்த்தால் இது வந்து ரொம்ப நல்ல மூவ். இது வந்து 2 விதத்துலையுமே நல்லது. இந்தியன் எக்கானமிக்கும் நல்லது ஒன்று, ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தட் கவர்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் பர்டிகுலர் அனில் அம்பானிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது ஒரு மேட்ரு. இன்னொன்று சைடில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க வந்து இது மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ரைட்? எனிவே இதை வந்து ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இன்னொன்று சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 நியூஸ் இருக்குது. அதில் ஒரு ஷேருக்கே வந்து 2 நியூஸ் இருக்குது. IEX, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இன்றைக்கி 28% வந்து பக்கமாக கீழே விழுந்திருக்கு. அண்ட் 5:55க்கு அதோட ரிசல்ட் வந்துச்சு. 5:55க்கு ரிசல்ட் சூப்பர் டூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட ரிசல்ட். நீங்கள் போய் பாருங்கள், டேட்டாஸ் ஆன்லைனில் போய் பாருங்கள். அவங்களோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. 25% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஜம்ப் ஆகிருக்கு. அண்ட் ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் 19% ஏறி இருக்குது. 25% இன்க்ரீஸ் தேர் ப்ராஃபிட்ன்றது பெரிய விஷயம். இன்னொன்று வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் நியூஸ்ன்றது சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்? எனர்ஜி சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட சில ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து IEXக்கு வந்து நெகட்டிவ். ரைட்? இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துகிட்டு மேபி நாளைக்கு வந்து நான் பேசுகிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்ன சில இன்ஃபர்மேஷன் இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடி இன்னொன்று ஒரு நியூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பஜாஜ், அவங்களோட ரிசல்ட்டும் சூப்பர் டூப்பராக வந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 22% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,765 crores எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்திருக்கு. இட்ஸ் அ சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து அபவுட் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயம். சரி, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். 25,500ல் ஹையஸ்ட் காலும், அதாவது அடுத்த வாரத்துக்கு. அண்ட் 25,200ல் வந்து செகண்ட் ஹையஸ்ட் காலும் வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ புட் சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,200ல் தான் ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆகிருக்கு. ஸோ மோரார்லெஸ் ஸ்டாடல் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து டைரெக்ஷன் இல்லாத இருக்கும். சாட்டர்டே சண்டே அன்றைக்கி ப்ரீமியம் சாப்பிட்டு மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகும் போதும் ப்ராபப்ளி சம்பாதிக்கலான்னு நினச்சிட்ருக்காங்க. பட் US மார்க்கெட் செம்ம நெகட்டிவாக இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. யூஎஸில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது, 2 ரிசல்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கூகுள்து ஆல்ஃபபெட், ரெண்டாவது வந்து டெஸ்லாவோட ரிசல்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் கோர். ரைட்? எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நேற்று 500+ டவ் ஜோன்ஸ் போயிருந்துச்சு. பட் ரைட் நோ 340-350% பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது டவ் ஜோன்ஸ். நம்ம ஊருக்கு அதை தான், ஒரு நாள் மேலே ஏறிச்சுன்னா அடுத்த நாள் கீழே வந்துட்டுருக்கு. அங்கேயும் அதே ஷார்ட் கவரிங் இஷ்யூஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு. கோல்டு, சில்வர் இதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ்லேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் டவ் ஜோன்ஸை தவிர மீதி எல்லாமே வந்து அதே லெவலில் தான் இருக்குது. கோல்டு நேத்தோட வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் $30-35 வந்து கீழே கம்மியாக இருக்குது. கோல்டு 10,180, இது வந்து 24 கேரட் சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேத்தோட வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. 1,18,000 இருக்குது. நேற்று 1,19,000+ இருந்துச்சு. இன்றைக்கி 1,18,000+ இருக்குது. 18,000+ இல்லை, 1,18,000 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி பர் கேஜி சென்னையில் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. MCX ரேட் கிடையாது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. 86.41 இந்த லெவலில் தான் இருக்குது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2%, 1.97% ஏறி இருக்குது. இன்னமும் 11 கீழே தான் இருக்குது. 10.72ல் நிற்கிது. ஸோ இந்தியா விக்ஸை வந்து பெருசாக கீழே விழுந்தும் இந்தியா விக்ஸை வந்து பெருசாக ஏறல. FII டேட்டாஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கம்பைண்டாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் -2,133 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க 2,617 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். ஸோ நீ FIIs விற்க நம்ம ஆளுங்க வாங்கிட்டு இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜியோ பாலிட்டிக்ஸ் சினாரியோ என்ன ஆக போகுதுன்றது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷன்ஸ் இல்லாததான் இருக்கும். ட்ரம்ப் ஒரே ஒரு ஆள் தான் டிசிஷன்ஸ் பண்ண வேண்டிய ஆள். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.